8 குணம் இருக்கணும் குழந்தைகளை. ஒருத்தனுக்கு 8 குணம் உங்களிடத்தில் இருக்கிறதா? என்னென்ன அந்த 8 விஷயம் சொல்றார் கம்பர் வசிட்டர் மூலமாக. இனிய சொல்லினன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல்லது. இனிமையா பேசணும். இங்க நான் நிறுத்துறேன். உடம்புல இருந்து வெளியேறது எல்லாமே நாற்றமானதுதான். மற்றவர்கள் முகம் சுளிக்க கூடியதுதான். மற்றவர்கள் இதழ்களில் புன்னகை வரவழைத்தவர்களை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று உங்கள் உடலில் இருந்து வெளிப்படலாம். அதற்கு வாய்தான் உறுப்பு. அதிலிருந்து நல்ல இனிமையான சொற்களை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள். இனிமையான சொல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இனிய சொல்லினன். மற்றவர்களுடைய உடலை மற்றவர்களுடைய உள்ளத்தை கவனம் படுத்திக் கொண்டு பேசுகின்ற இனிமையான சொல் முதல் தகுதி. கால் தானே மிதிச்சான், தெரியாம தானே மிதிச்சான். ஏன் பரம்பரையை திட்டுற? நான் சாரி சொல்ல மாட்டேன். இனிய சொல்லினன். அடுத்து ஈகையன். இருக்கிறத குடு. ஈகைங்கிறத சொல்லவா? இந்த கல்லை வைரமணி ஆக்கவா வித்த சொல்லவா? இருக்கிறத அள்ளி கொடுக்கிறவன் இல்லைங்க கொடையாளன். வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கிறவன் தாங்க கொடையாளன். பணக்காரன் கொடையாளனா? வள்ளலா? இல்ல. மனம் இருக்கணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஐஸ்வர்யான் ஒருவன் வந்தான், கையில் அவரிடத்தில் கொடுத்தான், சாப்பாட்டுக்காக வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தான். ஒரு பெண் இருந்தால், அவள் ஒரே ₹1 தான் கொடுத்தாள். இயேசு கிறிஸ்து அவள் வீட்டுக்கு சாப்பிட போனார். அப்ப ஐஸ்வர்யான் மேல இருந்துட்டு அந்த மரக்கிளையில இருந்து இருந்துட்டு அதை பாக்குறான். பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிறான், நான் ₹1000 ₹100 கொடுத்தேன், என் வீட்டுக்கு வராம ₹1 கொடுத்து அவ வீட்டுக்கு போனியே ஏன்? இயேசு கிறிஸ்து சொன்னார், கல்லை வைரமணி ஆக்கும் இன்னொரு சொல். நீ உன்னிடத்தில் இருந்ததிலிருந்து ₹100 கொடுத்தாய். அவள் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து ₹1 கொடுத்தாள். கொடைங்கிறது அதாங்க. ஈகையன். கொடுக்கிற புத்தி இருக்கணும். எங்க இருக்குது குழந்தைங்க? அதர்சம் எல்லாம் குட்டன் பிடியா. இன்னைக்கு தானே சுட்ட மாவு இருக்குமா, நாளைக்கு சுட்டு தரேன். அது நாளைக்கு சுடுறது. இன்னைக்கு 2 சுடிதார் இருக்கு, ஒண்ணு நீ எடுத்துக்க, இன்னொன்னு அந்த பிள்ளைக்கு தந்துடலாம். 2த்துல எது நல்லா இருக்கு? 2ம் வேணும். எல்லாம் வேணும். நுகர்வோம். இந்த நேரத்துல தான் குழந்தைகளுக்கு இது சொல்லப்பட வேண்டியதா இருக்கிறது. ஈகை குணத்தோடு இரு. எண்ணினன். நான் சொல்வேன், சொல்லில் உயர்ந்த சொல் செயல். எண்ணம் பைபிள்ல தான் ஞாபகம் வருது மறுபடியும். ஆவியோ உற்சாகமானது, சரீரமோ பலவீனமானது. உள்ளத்தை எப்படி பிடித்து வைத்திருப்பது? அந்த எண்ணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. வினையாற்றுகிறீர்களா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிலே இதை போய் சிந்தித்து பாருங்கள். கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல, வினை சொல். அது நிகழ்கிறது. அன்பு என்பது பெயர் சொல் அல்ல, அது வினை சொல். அது நிகழ வேண்டும். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு தெரியுமா? எவ்வளோ? போயிருவான். எவ்வளோன்னு கேட்டாலே போயிருவான். சொல்ல தெரியாது. அன்பு என்பது வினை சொல். நான் உனக்கு நட்சத்திரங்களில் இருந்து அப்படி அள்ளி எடுத்து வந்து நட்சத்திரங்களை உன் கையில் கொடுப்பேன். போனுக்கு ரீசார்ஜ் பண்ணு சொல்லி அது ஆண் பெண் 2 பேரும் கேட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்யாணம் பண்றதுக்கு நீ ஜாதகம் எல்லாம் வேணாம். பொண்ணு பாருங்க, பையனை பாருங்க, அவன் போனை இவன் கிட்ட ஒரு 3 நாள், இவன் போனை அவன் கிட்ட ஒரு 3 நாள், கல்யாணம் நடந்துரும். அவ்வளோ கள்ளத்தனம். வினையன் வினையாற்ற வேண்டும். அந்த வினை ஆற்றுதலில் தூய்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். எதை நினைக்கிறாயோ அதை வினையாற்று. வினையில் கொண்டு வா. வினையன் தூயன், தூய்மையானவளாக இரு. மனசு இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப அழுக்கானதுங்க. சீக்கிரம் அழுக்காயிடும், கழுவ முடியாதுங்க. துணியை துவைச்சிடலாங்க, மனசு எங்கிருந்து துவைக்கிறது? மனதை கழுவுற 2 விஷயம் சொல்லவா? ஒன்று இசை, மற்றொன்று இலக்கியம். 2ம் மனசை கழுவும். இந்த டான்ஸை பார்த்தாலும் கழுவும். மனம் கழுவணும். வளைஞ்சி நெளிஞ்சி வாசல் பெருக்கினால் ஒருத்தி, வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என் தாய் தூய்மையானவள், என் சகோதரி தூய்மையானவள், என் தோழி, என் காதலி, என் மனைவி, என் மகள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தூய்மையானவர்கள். அப்படித்தான் ஆண்களும் தூய்மையானவர்கள். பொய் சொன்னா ஞாபகம் வச்சிருக்கணும் பாப்பா, உண்மை சொன்னா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக இருக்கின்ற மனம்தான் தூய்மையாக இருக்கும் மனம். அமைதியா இருக்கா மனசு? மனம் எங்கே அடங்கி இருக்கிறதோ அந்த மனம் குரு. மனம் எங்கே தூய்மையாக இருக்கும் என்றால் அமைதியாக இருக்கக்கூடிய மனதில் தூய்மை குடிகொள்ளும். ஆர்ப்பரிக்கக்கூடிய மனம் அழுக்குகளை சேர்த்துக் கொள்ளும். பாருங்க, வென்றியன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விழுமியன், விழுமியங்கள் வேல்யூஸ் வச்சுட்டு அறம் செய்ய விரும்பு, அப்புறமா செஞ்சுக்கலாம். முதல்ல விரும்பு. பெரியவர்களுக்கு மரியாதை செய். மற்றவர்களுக்கு முன்னால் உன்னை நீயே புகழ்ந்து கொள்ளாத. மற்றவர்களுடைய காரியங்களை
குணங்களை மதி. வாழ்க்கை என்பது அழகானது, இதை புரிந்து கொள். வென்றியன் சாபாஷ். எனக்கு தோக்குற பிள்ளைங்களை பிடிக்காது, அதனால ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய பிடிக்கும்னு நினைக்காத. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையையும் பிடிக்காது, தோக்குற பிள்ளையும் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கிற பிள்ளை பிடிக்கும். வெற்றி பெறவில்லை என்றால் உடனே போய் பெரிய பெரிய முடிவுகளுக்கு உட்படுகிறீர்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன் என் இளைய சமுதாயமே, கீழே விழுவது அல்ல தோல்வி, எழ மறுப்பதுதான் தோல்வி. கீழே விழுந்தா கூட பாக்ஸிங் பார்த்திருக்கியா, கீழே விழுந்துருவாங்க, நாக் அவுட், ஒன்னும் தெரியாது. மறுபடியும் ரெஃப்ரி வந்து சொல்வாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 வாய்ப்பு கொடுக்கும் வாழ்க்கை. அப்போ எழுந்திருக்கலனா தான் மரணம். விழுந்தே கிடப்பதுதான். எழு. வாய்ப்புகள் எது வந்தாலும் எழுந்து நில். நீ முடியாது என்று சொல்வதை எவனோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். உனக்கு முன்னாலே செய்ய ஆரம்பிச்சுட்டான். உன்னுடைய காம்படிஷன் உன் கிளாஸ்ல இல்ல, உன் வீட்டுல இல்ல. தயவு செஞ்சு பாத்துக்க. வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும். நினையும் நீதி நெறி கடவான் எனில் அணைய மன்னருக்கு அழிவு உண்டாகுமோ. நியாயமான நீதியான எண்ணம் படைத்து இந்த 8 குணங்களையும் படைத்திருக்கின்றவன் தான் என்று சொல்கிறார். நான் இதோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நம் பிறப்பினுடைய நோக்கை, நம்முடைய இலக்கை அழிக்கக்கூடிய எதுவுமே நமக்கு சத்ரு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்றேன். கிருஷ்ணன் இருக்கான்ல, கிருஷ்ணன் அவன் பகவத்கீதை சொன்னதா பதிவா இருக்கு இல்லையா? யாருக்கு சொன்னா? யாருக்கு சொன்னா? அர்ஜுனனுக்கு சொன்னான். அப்படியா? அர்ஜுனன் மட்டும் தான் அதை கேட்டானா? வேற யாரும் கேட்கலையா? காதலியா சொன்னா? இல்ல, போர்க்களத்துல நின்னு சொல்றான். சரி, பின்னால அவனுக்கு மட்டும் தான் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர்த்து 2 பேர் மகாபாரதத்தில் பகவான் சொன்ன பகவத்கீதையை 2 பேர் கேட்டாங்க. ஒன்று சஞ்சயன், இன்னும் ஒன்று திருதராஷ்டிரன். சஞ்சயன் அப்படியே பார்த்து சொல்றான், சொன்னது அப்படியே திருதராஷ்டிரன் கேட்கிறான். நான் கேட்கிறேன், சொன்னது ஒரே பொருள் தான். அர்ஜுனனுக்கு புரிந்தது போல் திருதராஷ்டிரனுக்கு புரிந்ததா? எல்லா சொல்லும் எல்லோருக்கும் புரிந்து விடுவதில்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை செதுக்கி மிக நல்ல நேரங்களாக, நல்ல விஷயங்களாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய அலர்ட்னஸ் தான் தரும். நாம அலர்ட்டா இருக்கணும். நம்முடைய அலர்ட் இருக்குதா? we are all unique. 600 கோடி மக்கள்லயும் உங்ககிட்ட தான் இந்த முடி, தலைமுடி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க தலைமுடி, உங்க கண்ணு உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. அது அடுத்தவங்கிட்ட இல்ல. எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நீங்க யூனிக். இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதில்லை. we are all unique people. மனதை அவ்வளவு விரிவாக வைத்துக் கொள்ளுகின்றவர்கள் வைரமாக ஜொலிக்கிறார்கள். அங்கே குப்பைகளை கொட்டிக் கொள்ளக்கூடாது. ட்ரீம் பிக். பெருசா யோசிங்க. ஸ்மால் ஏம் இஸ் a crime. ஏபிஜே, எனக்கு ஏபிஜே ரொம்ப பிடிக்கும். கலாம் ஒரே விஷயம் சொன்னாருங்க. ஆக பெரிய நான் பட்ட சந்தோஷத்தின் ஆனந்தத்தினுடைய எல்லையை சொல்லிட்டு போனார். அதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். நான் வந்து ஏவுகணையை விட்டேன், அக்கினி விட்டேன், உலகத்துல அணு ஆயுதத்தை வந்து தயார் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனா அதெல்லாம் என் டீம் ஒர்க், அதெல்லாம் இந்தியாவை காப்பாத்துற ஒரு முயற்சி தான், அறிவியல் முயற்சி தான். ஆனா அப்போ அதெல்லாம் அழிவுங்க. என் மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலீங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க அந்த வீடியோல. பயன்படுத்தின உலோகம் இருக்குல்ல, அந்த உலோகம் லைட் வெயிட்டான. அதனால நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு நாளும் சேட்டலைட் வச்சு அனுப்பலாம். அது போட்ட உடனே அவர்கிட்ட சொல்றார், அந்த உலோகம் ரொம்ப மெட்டீரியல், ரொம்ப தின்னான மெட்டீரியல், இதுக்காக ஏதாவது ஒண்ணு செய் அப்படின்னு சொல்லி இதாங்க சிந்தனை. அவரை கூட்டிட்டு போயிட்டு போலியோ அட்டாக் ஆயிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இல்லத்துல கொண்டு போய் விட்டாராம். கால்கள் இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வலியானது. நீங்க செருப்பு போட்டிருக்கிறீங்களா, அந்த செருப்பு வந்து 300 கிராமுக்கு மேல அந்த 2 செருப்பும் போட முடியாதுங்க உங்களால. 1 கிலோ ஷூ போட்டுருவீங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ வெயிட் அவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி விலை. ரொம்ப லைட் வெயிட்டான ஷூ தான் அதிக விலை. அவர் சொன்னார், நீ பார்த்திருக்கிறியா இந்த பையனை, அந்த பையனுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கேலிபர் ஷூ, அந்த ஷூ வந்து 3.5 கிலோ. அதனால அந்த குழந்தைகள் நீங்க பார்த்திருக்கீங்களா, இப்படி நடக்காது, இப்படி எடுத்துட்டு தான் நடக்கும். ஏன்னா வெயிட், இடுப்புல வெயிட் இருக்க தாங்க முடியாது, அதை அப்படி தாங்கிட்டு நடப்பாங்க. பார்த்து இதுக்கு ஏதாவது செய்
அப்படின்னு போயிட்டாராம். நான் உட்கார்ந்து அந்த ஏவுகணை செய்த அந்த மெட்டல்ல 300 கிராமுக்கு நான் கேலிபர் ஷூ செய்தேன். 300 கிராம்ஸ். அந்த குழந்தைகள் அதை போட்டுட்டு நடக்கிறதோ ஓடுறதும் சைக்கிள் ஓட்டுறதும் நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் நான் ஏவுகணைகள் தயாரித்ததை விட அதிகமான சந்தோஷத்தை அடைந்தேன் என்று சொன்னார். அப்ப எனக்கு அவர் வைரமா தெரிஞ்சாருங்க. இது வைரமானால் அது ஜொலிக்கின்ற அந்த வெளிச்சத்தில் இந்த உலகம் வெளிச்சமாகும். அதனால் கல்லை வைரமணி ஆக்குவோம்.